ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் மறை அவரின் நிழல் ஆமென். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு அரணும் அவர். அவர் சத்தியம், ஹல்லேலூயா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பித்தூர், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்திலே வாக்குத்தத்தங்கள் நிறைந்த மோசையின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த கால வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த புதிய நாளிலே, இந்த புதிய கால வேளையிலே நீங்கள் வரும்போது பலவிதமான கேள்விகளோடு கலக்கத்தோடு நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். நீங்கள் இந்த சங்கீதத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கும்போது கர்த்தரும் அவருடைய சிறகுகளால் உங்களை மூடுவார். எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். இந்த பாடல் நீங்கள் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து பாடும்போது கர்த்தர் அப்படியே இந்த நாளிலே, இந்த வாரத்திலே உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதில் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலின் அடிகளை உணர்ந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஆமென், 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 ஆமென். இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும்
பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய சமூகத்துக்குள்ளே நீ தினமும் அடைக்கலமாய் போகும்போது அவர் தம்முடைய பாதுகாப்பின் சிறகினாலே உன்னை மூடுவார். எல்லா தீமைக்கும், எல்லா தீங்குக்கும், எல்லா பயத்துக்கும் உன்னை அனுதினமும் நீங்களாக்கி ரட்சிக்கிற ஆண்டவர். ஒரு தாயை போல, ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் மறைவிலே அரவணைத்து பாதுகாப்பது போல தேவன் அவரை அடைக்கலமாய் கொண்டு, தஞ்சமாய் கொண்டு அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிற ஒவ்வொருவரையும் அரவணைத்து அனைத்து பாதுகாக்கிறவராய், தாயின் கோழியை போல, தாய்க்கோழியை போல நம்ம அரவணைத்து எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காய் சோத்திரம். உமக்கு நன்றி. முதலாவது ஆராணி ஆசீர்வதித்தீங்க, பொறுப்படுத்திங்கப்பா, உமக்கு நன்றி. இந்த ரெண்டாவது ஆராணி தொடர்ந்து ஆசீர்வாதமாய் ஆசீர்வதித்து நடத்தி கொடுங்க. பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஆண்டவரே சோத்திரம், இன்னுமா செய்தி வேலை எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் எங்கள் நடுவில் நிறைவாய் வல்லமையாக அசைபாடுங்க. வந்திருக்கிற ஜனங்களுக்காக சோத்திரம், வரப்போகிற ஜனங்களுக்காக சோத்திரம். எல்லா ஜனங்களோடும் கர்த்தர் பேசுங்க. சமயத்துக்கேற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆற்றுங்க, தேற்றுங்க, திடப்படுத்துங்க. நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் தங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. அப்படியாக இந்த மைக்கை பிடித்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் மறைத்து ஆவியானவர் ஆண்டவர் வல்லமையாய் மகிமையா அசைவாட கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சபை கட்டி 17 ஆண்டுகள் முடிந்து 18வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்தீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சோத்திரம். நன்றியோடும் துதியோடும் நன்றி பலியோடும் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனையை உற்சாகமாய் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தி கொடுங்க. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை நடத்தி வந்தார். கர்த்தர் ஒருவரே நம்முடைய சபையை நடத்தி வந்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய சபையை கர்த்தர் நினைத்திருக்கிறார். உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தர் நம்முடைய சபையை நினைவு கூர்ந்து எத்தனை ஜெபங்களுக்கு கர்த்தர் நமக்கு பதில் தந்திருக்கிறார். இந்த இடத்துல ஜெபித்த எத்தனையோ ஜெபங்களுக்கு கர்த்தர் எனக்கு பதில் தந்தார் தம்பி என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வாய்களை திறந்த இயேசு ராஜாவை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். முழு உள்ளத்தோடு இயேசுவே நன்றி அப்பா. இவ்வளவுதான் நன்றி சொல்ல முடியுமா? இயேசப்பாக்கு முழு உள்ளத்தோடு கிருபையாய் நம்மை நடத்தி வந்தார். தயவினால் நம்மை பாதுகாத்து வந்தார். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நீரோடு நன்றி சொல்லி நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும். எத்தனை கல் முரடான பாதைகள், தண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கி. இப்ப சொல்லுங்க, உங்க அன்பு கரங்களை உயர்த்தி இரக்கம், உங்க தயவு, உங்க அன்பு பெரியது. வசனம் சொல்லுது, அவர் நம்ம மேல வைத்த கிருபை பெரியது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும் போது இந்த சபையை சிலுவையிலே அவர் பார்த்தார். தூத்துக்குடியில் இப்படி ஒரு சபை உருவாக வேண்டும், அதுல இந்த பிள்ளைங்கள் வந்து உட்கார்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் சிலுவையிலே பார்த்தார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்த, ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது, ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது. ஷபாதாரே, ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. சொல்லுங்க, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து. சொல்லுங்க, கர்த்தர் செய்ய
கரங்களை உயர்த்தி மாறாத முழு பலத்தோடு தேவனை துதிக்க விரும்புறவங்க எல்லாரும் கிருபையே இயேசுவே கிருபையே மாறாத. சோர்ந்து போன நேரமெல்லாம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை சூழ்ந்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி நம்மளை பலப்படுத்தினார் அல்லவா. சொல்லுங்க, சோர்ந்து போன அப்பா வார்த்தையை தந்தீங்களப்பா, என்னை சோர்ந்து கொண்ட கிருபையே. இப்ப சொல்லுங்க, கிருபையே கிருபை. ஓ கிருபை, ஹோலி ஹோலி, நாங்கள் நிற்பது நம்முடைய கிருபை. கிருபையே கிருபையே உருவாக்கினி சிற்றித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புனிதாக்கினி பிரித்தி பிரியாதிருந்து எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரோ என்னை நடத்தியதே சிற்றித்தி உருவாகினி சிற்றித்தி சிற்றித்தி சீர்படுத்தினி சீர்படுத்தினி புதிதாக்கினி பிரித்தி பிரித்தி பிரியாதிருந்தே பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் பார்த்தேன் ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்க்கை இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சிற்றித்தி உடைத்தீர் உருவாக்கினி சிற்றித்தி சீர்படுத்தினி புடமிட்டி புதிதாக்கினி பிரித்தி பிரியா. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு நீர் உண்டு ஆண்டவரே, எனக்கு நீர் உண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது. முடிந்த அந்த சரணத்தை முழங்கால் படிட்டு எனக்கு நீர் உண்டு ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறான், நான் முதலாவது தரம் உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலை நடுவில் வந்திருக்கலாம், எல்லாரும் என்ன கைவிட்டாங்க தம்பி, நம்பினதெல்லாம் கைவிட்டு போன மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நடந்தது நன்மைக்கு. ஏன் தெரியுமா? நான் உன் கரத்தை பிடிக்கிறதற்காக தான் அநேகருடைய கரத்தை உன் கரத்தை விட்டு எடுக்கிற. இனி ஒரு நம்பிக்கை உனக்கு ஒன்று, மூன்றாவது கையாக என்னுடைய கை உன்னை பிடித்திருக்கிறது. ஓ நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன். வாய்களை திறந்து கரங்களை தட்டி இயேசு எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் முழு உள்ளத்தோடு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சிட்சித்தார். ஏன் தெரியுமா? வேற எந்த மனுஷனும் என் பிள்ளைய சிட்சிக்க கூடாது, நான் தான் சிட்சிப்பேன். என் பிள்ளைய நான் பரிசுத்தப்படுத்துவேன். பிசாசு தொட அனுமதி இல்ல, உலகத்தின் இச்சைகள் என் பிள்ளைய தொட அனுமதி இல்லை என்று சொல்லி நம்மை சிட்சித்தார். சபையை அவர் சீர்படுத்தினார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. சிட்சித்தி சீர்படுத்தினி உடைத்தீ உருவாக்கினி புடமிட்டி புதிதாக்கினி பிரித்தி
பிரியாதிருந்தி பிரியா கடைசியா கிருபையே கிருபையே சொல்லுங்க கிருபையே மாறாத நல்ல முழு பலத்தோடு எவ்வளவு சந்தோஷத்தோடு இயேசுவே இயேசுவே மாறாத மாறாத கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீ தேசத்துல தலையை உயர்த்துகிறவர் கேடகம் நீரே மகிமையும் நீ ஷபாபாபம் தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீ தலை நிமிர சொல்லுங்க கேடகம் முழு பலத்தோடு எனக்கு ஒரு கேடகம் உண்டு கேடகம் நீரே மகிமையும் நீ சபையின் கேடகமே சபையின் தலைவரே செய்பவர் நீ சகதரா கேடகம் நீரே மகிமையும் நீ தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீ தலை நிமிர செய்பவர் நீரே உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க உன்னோடு என்னோட இயேசு இருக்க இயேசு இருக்க என் படகு கரை சேர்த்திடுவார் சபையை அழைத்தவர் சபைக்குள்ளே கொண்டு வந்தவர் கரை சேர்த்திடுவார் நீ கலங்காதே கரை சேர்த்திடுவார் நீ கலங்காதே என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை என் மகனே இன்னும் இன்னும் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் சொல்லுங்க என்னோடு நீர் இருக்க என்னோடு நீர் இருக்க என் படகு உங்க சத்தத்தை உயர்த்தி மூழ்கி எத்தனை பேர் உண்மையா என்னோடு நீர் இருக்க என் படகு காற்று வீசட்டும் கடல் பொங்கல் சொல்லுங்க காற்று வீசட்டும் கடல் பொங்கல் எனது நங்குறோம் இயேசு இருக்கிறார் எனது நங்குறோம் சகதரவோரே பயப்பட மாட்டேன் சொல்லுங்க வாய்களை திறந்து பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் சகதரவரா ஓ இயேசு இயேசு என்னும் சகதரவரா சிக்குரு இயேசு கபதரவரா ஆண்டவர் சொல்லுகிறார் சிலரோடு இந்த ஆராதனையில சரீரதியாகவே ஆண்டவருடைய கரம் தொடுகிறத நீங்க உணர போகிறீர்கள் இந்த ஆராதனையில நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை இன்றைக்கு சரீரத்திலே உணரத்தக்க கர்த்தருடைய வல்லமை சபை நடுவிலே உலாவி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறவங்க வாய்களை திறந்து மகனே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றதை எத்தனை பேர் கேட்கணும் எத்தனை பேருடைய காதுகளில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டதா அன்பு சகோதரா இன்றைக்கு கேள் ஆண்டவரே உம்முடைய சத்தம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே ரீ பாபா ஷக்கதா நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்ல இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் ஓ முந்தினவர்களை நினைக்க வேண்டாம் நீங்க காற்றையும் காண மாட்டீங்க மழையையும் காண மாட்டீங்க ஆனா இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால நிரம்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் நல்ல வாய்களை திறந்து ஷக்கதாரோ ரீ பாபா சிக்கதரோ நன்றி சொல்லுங்க சகோதரா ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்த நன்மை பெரியது ஆண்டவர் உன்னை நடத்தி வந்த பாதைகள் பெரியது சபைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரே ஒரு பாடலை எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம பாடி ஆராதித்து முடிக்கலாமா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை
மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹalleluya. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் இன்னைக்கு செய்தி வேளையில நம்மோடு பேச போகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். ஏலியால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. அதே அறையில தான் கர்த்தருடைய சத்தம் கேட்குது. இன்னைக்கு ஒரே ஆலயத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அநேகருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. சாத்தா அவங்களுடைய காதுகளை இன்றைக்கு மந்தமாக்கி விட்டானோ. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. இன்றைக்கு வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். ஆத்துமாவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பாய். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு உடைய சத்தம் வேணும்ப்பா, நான் திரும்பி வர்றேன்னு ஒப்பு கொடுப்பாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், சபையின் தலைவர் அவர் இயேசு கிறிஸ்து, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த காலை வேளையில உன்னோடு பேசுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சீசா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளா. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சொல்லுங்க, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. சபைதான் ஜெயிக்குமே. எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya, ஹalleluya? பாதாளம் தோற்குமே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. ஓ ஹalleluya, ஹalleluya. பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே. துரிதமாய் களம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இது. சுத்தம் தர கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நாட்டினில் புது மனிதனா என்னை வாழ்க்கையை செழி. எனக்கு நன்றி சொல்றவங்க எல்லாரும் மனிதனா என்னை இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. கிருபையால் உயர்த்தி, கிருபையால் உயர்த்தி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை. உங்கள் சத்தத்தை உயர்த்தி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின். சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல். ஓ சபையின் தலைவர் சொல்லுங்க, ஓ மூளைக்கு தலைக்கல். ஹalleluya, ஹalleluya. கரங்களை அசைத்து சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya, ஹalleluya. பாதாளம் போற்றுமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வெளிவானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் ஒரு 3 முறை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முழு பலத்தோடு சபையின் தலைவரை மகிமைப்படுத்துகிற விதமாய் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு இந்த சபை தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எழுப்புதலின் ஆரம்பமாக சபையை கர்த்தர் மாற்றுவார். அநேக வாலிபர்களை கர்த்தர் வைராக்கியத்தோடு எலியாக்களை போல எழுப்புவார் என்று நம்புகிறவர்கள் முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 என்
மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். இது மகிமை இழந்து போனதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை அது பெரியதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழு பலத்தோடு கர்த்தரை நன்றி சொல்லி, இயேசுவே நீர் அதை செய்வீர், எந்த மனிதனும் அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அதை எங்கள் மூலமாய் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு என்றும் இல்லை. அதுக்காக எல்லாரும் இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் இந்த கடந்த 2 கொரோனா பாதிப்பை தாண்டி வந்து விட்டோம். எத்தனை லட்சங்கள் மடிந்து போனாங்க. வல்லரசு நாடுகளே புரட்டி போடப்பட்டது. ஞானம் மங்கி போனது. எல்லாருடைய பலன் மாறி போனது. கர்த்தர் கிருபையாக நம்மை கொண்டு வந்த அவருடைய கிருபை. ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. வெளிப்படுத்தல் கடைசி வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருப்பதாக என்று சொல்லி கிருபையை முடிப்பதை பார்க்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டுடைய கிருபை நமக்கு தேவை. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. காலைதோறும் புதிதாக இருக்குது. கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை தாங்கும். பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருப்போம். உலகம் நம்மளை மேற்கொள்ளாதபடி அவருடைய கிருபை இருந்துட்டா பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அந்த கிருபை வேணும் ஐயா. வேற எதில் எனக்கு நாட்டம் வேண்டாம், விருப்பம் வேண்டாம், தாக வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய கிருபை வேணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண் கிருபை. எல்லாரும் கர்த்தரை சோதரிக்கலாமா? ஆண்டவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரியாம் 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 சோதரியாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசியாக தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரியாம் 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 சோதரம். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிச்சிடுறாங்க. நம்ம கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. பொய்யான மாயை பற்றி கொள்ளக்கூடாது. அவருடைய கிருபையை நம்ம பற்றி கொள்வோம். அதுதான் நமக்கு தேவை. கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம். இந்த 18 இந்த ஊழியம் ஆரம்பித்து 30 வருஷம் ஆகுது. இந்த சபை கட்டி 17 ஆண்டு முடிச்சிருக்குது. கடந்த லாக்டவுனுக்கு முன்பதாக சொன்னேன். லாக்டவுன் முடிஞ்சோடனே பாஸ்டர் ஒரு வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னேன். கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் கர்த்தர் இந்த நாளில் அவர்கள் கர்த்தர் நம்மத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய தாசன் பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, செய்தி கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு இயேசுவே ஆவியானவரே எங்களோட பேசுங்க என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறவர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். 100க்கு அதிபதி சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் அவர் சொல்லிட்டா போதும்,
ஆண்டோடைய வார்த்தை வந்துட்டா போதும், ஆண்டவரே எங்களுக்கு நேராக உம்முடைய வார்த்தை, நாங்கள் இந்த கடைசி நாட்களில் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு உடைய வார்த்தை, நீங்கள் உடைய தாசன் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காணப்படுவோம் என்றால், கர்த்தர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். தாகத்தோடு தேவ சமத்தில் இருப்போம். கர்த்தருடைய தாசனுடைய கரங்களை கொடுக்கிறேன். சுவிசேஷகர் ஜான் பிரபாகர் அவர்கள் மூலமாக ஆவியார் நம்மோடு இடைபடுவராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய தாசனை நாம் வரவேற்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாம் ஜெபிப்போம். நன்றியாலேன் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன். நன்றியாலேன் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன். உமகானோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. உமகானோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. என் இயேசுவே நேசித்தீரோ, ஏமாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியாலென் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்குவேன். நன்றியாலென் உள்ளம் நிறைந்திடு, நான் எப்படி பதில் செய்குவேன். உமகானோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. உமகானோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. என் இயேசுவே நேசித்தீரோ, இம்மாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, 30ஆம் வருஷத்தை காணும்படி நீர் எங்களுக்கு தயவு பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் அதை காணும்படி செய்தீர், காதுகள் அதனுடைய ஆசீர்வாதங்களை கேட்கும்படி செய்தீர். இன்னும் பெரிதானதை, அதிசயமானது, ஆச்சரியமானதை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதை காணும் கண்களை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும். 30 ஆண்டுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் அன்பு இரட்சகர் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இந்த சந்தோஷமான காலை நேரத்தில் 30 வருஷம் நிறைவு கூர்ந்த நினைவு விசேஷ ஸ்தோத்திர கூட்டத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டு இந்த ஊழியம் தொடங்கப்பட்டு 18 வருஷம் தொடங்குவதாக ஐயா சொல்லியிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30 வருஷம் என்றே நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த கட்டிடத்தின் வயது 17, ஊழியத்தின் வயது 30 என்று நாம் கருத்தில் வைத்துக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். இப்பொழுதும் இந்த காலை பொழுதின் ஆராதனையிலும் அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்த போகிறோம். என்னை அன்போடு எப்பொழுதும் ஏற்று உபசரிக்கிற ஐயாவுக்கு என்னுடைய விசேஷத்து நன்றிகள், வாழ்த்துக்கள். பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் என்னுடைய விசேஷத்து நன்றிகள், வாழ்த்துக்கள். அம்மாவுக்கும் என்னுடைய விசேஷித்த நன்றிகள், வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த காலை நேரத்தின் விசேஷமான வார்த்தையாக தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதி, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும்
ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எல்லா ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லப்போ. அல்லேலூயா. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமான ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உலகம் முழுவதும் கதவுகள் அடைபட்டு கொண்டு வரும் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தை, வாக்குத்தத்தம், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அன்னை தெரேசா என்னும் தேவனுடைய மனுஷி இந்திய தேசத்திற்கு வந்து ஊழியத்தை தொடங்கின பிறகு ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அரபு நாடு ஒன்றிற்கு அவர்கள் போக வேண்டியது இருந்தது. ஆனால் அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி குறிப்பாக பெண்களுக்கும் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்பவர்களுக்கும் விசா மற்றும் வசதிகள் மறுக்கப்படுவதாக, அப்படி ஒரு அனுமதி இல்லை என்ற ஒரு தகவலும் வந்து சேர்ந்தது. அதிகாலை 4 மணிக்கு அவர் முழங்கால் போட்டார்கள், தேவனே, அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு போகும்படி நீர் எனக்கு உள்ளத்தில் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன், ஆனால் அந்த நாட்டிற்கு போவதற்கு எனக்கு விசா போன்ற வசதிகள் இல்லை என்று என்னை நேசிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். நீர் எனக்கு என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறீர் என தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினார்கள். விடியற்கால ஒரு 7 மணி இருக்கும். அந்த குறிப்பிட்ட அரபு நாட்டினுடைய அரசரிடமிருந்து அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்ததே. அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததே, நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக எங்களுடைய நாட்டினுடைய பாஸ்போர்ட் ஒன்றை நாங்கள் உங்களுக்கு நல் குட்வில் என்கிற அந்த அடிப்படையில், நல் மதிப்பின் அடிப்படையில் உங்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறோம். இந்த பாஸ்போர்ட்டை உங்களுக்கு தரும்படி எங்களுடைய தூதரகத்தின் அதிகாரி உங்களை தேடி வருவார், உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுப்பார். அந்த பாஸ்போர்ட் எங்களுடைய நல் மதிப்பிற்கு அடையாளமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை வைத்து சுமார் 17 அரபு நாடுகளுக்கு நீங்கள் எப்பொழுதும் போய் வரலாம் என்று அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள். ஏன் அனுப்பினார்கள் என்று யாருக்கும் தெரியாது, இன்று வரைக்கும் தெரியாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த அரசர் அனுப்பி வைத்திருந்தார். அடுத்த நாள் அவர் வீட்டு வாசலில் நியூ டெல்லியிலிருந்து புறப்பட்டு வந்த தூதரகத்தின் வண்டி நின்றதே. பல அதிகாரிகள் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களுக்கு அரபு நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்களாம், நான் விசாவுக்கு தானே ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் பாஸ்போர்ட்டை கொடுத்தார் என்று. பிறகு அந்த பாஸ்போர்ட்டின் கவரை திறந்து பார்த்த பொழுதே தங்க கலரில் அந்த பாஸ்போர்ட் இருந்த கோல்டன் பாஸ்போர்ட். அந்த அரசர் குடும்பத்திற்கு மாத்திரம் பயன்படுத்தப்படும் ஒரு விசேஷமான ஒரு பாஸ்போர்ட். அதை தூக்கி கொண்டு, அதை எடுத்துக்கொண்டு விமானத்தில் ஏறினார்கள். விமானத்தின் அதிகாரிகள் சொன்னார்கள், அம்மா, அது மட்டுமல்ல, உலக விமான சர்வீஸ் என்கிற அந்த அமைப்பில் ஒரு சட்டத்தை உங்களுக்காக அவர்கள் இன்றைக்கு தீர்மானம் செய்திருக்கிறார்கள். உலகில் எந்த ஏர்லைன்ஸில் போனாலும் உங்களுக்கு டிக்கெட் கிடையாது என்று ஒரு தீர்மானம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. நீங்களும் உங்கள் உதவியாளரும் எங்கும் போகலாம், உங்களுக்கு கஸ்டம்ஸ் கிடையாது, இமிகிரேஷன் கிடையாது, எந்த காரணத்துக்கு உங்களை நாங்கள் நிறுத்தி உங்களை பரிசோதனை செய்ய மாட்டோம் என்று ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு நாளும் அவர்களை தேடி தகவல்களை அனுப்பி கொண்டிருந்தார்களாம். ஒரு முறை அவர்கள் கல்கத்தா ஏர்போர்ட்டில் வந்து நிற்கும் பொழுதே என்னுடைய நண்பர் அதே விமானத்தில் போயிருந்தார். அதிர்ந்து போய்விட்டு சொன்னார், நம்ப முடியவில்லை, யாரும் அவர்களை தடை செய்யவில்லை, ராஜகுமாரத்தை போல சிங்கத்தை போல நடந்தவர்கள் போகிறார்கள், முழு விமான நிலையம் எழுந்தவர்களுக்கு முன்பதாக நிற்கிறதே. இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கும் தேவன் செய்ய போகிறார். நீங்கள் கேட்கிறது ஒன்று, ஆனால் ஆண்டவர் அதிலும் விசேஷமான ஒன்றை நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார், அதிலும் பெரிதான ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வைத்து, பின்பதாக அல்ல. நீ வாசலை தேடி இங்கும் அங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு முன்பதாக. நீ உன் கண்களை திறக்கும் போது உனக்கு முன்பதாக அது கதவு திறந்திருக்கிறது.
என் பிரியமானவர்களை, பல நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பதாகத்தான் இருக்கிறது. நமக்கு அந்த வெளிப்பாடு இல்லாததனால் தடுமாறுகிறோம். 21:19 ஆகார் தேவனை நோக்கி கதறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் கிணற்றின் கதவை திறக்கவில்லை, வாசலை திறக்கவில்லை, அவள் கண்களை திறந்தார். துறவு அங்குதான் இருந்தது, அவளால் அதை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் துறவை திறந்தாராம்? இல்லை, ஒருவேளை திறந்திருக்கலாம், ஆனால் வேதத்தில் அப்படி எழுதப்படவில்லை. தேவன் அவள் கண்களை திறந்தார். துறவு அங்கே இருந்தது, ஆசீர்வாதம் அங்கே இருந்தது, ஆனால் அதை பார்க்கும் ஞானம் அவளுக்கு இல்லாதபடி அவள் இருதயம் கலங்கி போய் இருந்தது. பல நேரத்தில் நம் பக்கத்திலே தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். எனக்கு தெரிந்த ஒரு உறவின் முறையில் ஒரு ஐயா உண்டு, சொந்தக்காரர். தன் மகளுக்காக 7 வருஷம் மாப்பிள்ளை தேடி, 7 வருஷம் தேடாத இடமில்லை. ஒவ்வொரு வாரமும் சென்னைக்கு வருவார். ஒரு நாள் என் அம்மாவின் கையை பிடித்து அழுதே விட்டார். அம்மா, என் மகளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்று. என் அம்மா சொன்னார்கள், ஐயா, இந்த 2வது கேள்வியை விட்டு விடுங்கள், கட்டாயம் உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கும். எங்கே இருக்கிறான் அந்த மாப்பிள்ளை? தேவன் எனக்கு மறைத்து வைக்கிறார் என்று. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு CSI போதகர், அபிஷேகம் பெற்றவர் அவருடைய வீட்டுக்கு வந்தார். அவர் சொன்னாராம், சார், இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் மாப்பிள்ளை இருக்கிறார் என்று. காம்பவுண்டுக்குள்ளையா? இது என்ன வம்பா போச்சு? இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் மாப்பிள்ளை இருக்கிறார். உடனே அந்த காம்பவுண்டை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அவர் ஒரு அரசாங்க குவார்ட்டர்ஸில் தங்கியிருந்தார். அந்த குவார்ட்டர்ஸ் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது? முன்பக்கம் ஒரு வீடு, பின்பக்கம் ஒரு வீடு, நடுவில் ஒரு தோட்டம் இருக்கும், ஒரு சின்ன வேலி இருக்கும், அவ்வளவுதான். அந்த தெருவில் போனால் அந்த வீட்டுக்கு போகலாம், இந்த தெருவில் போனால் இந்த வீட்டுக்கு போகலாம். மாடியில் நின்றால் 2 பேரும் பார்த்து கொள்ளலாம், தோட்டத்துக்கு போனால் 2 குடும்பத்திலும் பார்த்து கொள்ளலாம். காம்பவுண்டுக்குள்ள மாப்பிள்ளை இருக்குங்கிறாரு என்று போதகரை பார்த்து கேட்டார். ஐயா, இந்த வெளிப்பாடு எனக்கு விளங்கவில்லை, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் என்றார். பிறகு ஒரு நண்பரை அழைத்து, இது பின்னாடி காம்பவுண்டில் யார் இருக்கிறான்னு பாருங்க. ஓ அப்படியா? அங்கே ஒரு என்ஜினியர் இருக்கிறார், அவரும் திருநெல்வேலிக்காரர் தான். அவருடைய மகன் ஏதோ சென்னையில் வேலை செய்கிறார் போல இருக்கு. பாவம், அவங்களும் பொண்ணு தேடி அலைஞ்சு ஓஞ்சி ரொம்ப நொந்து போய் இருக்கிறாங்க. அப்படி என்னடா வம்பா போச்சு, நம்ம காம்பவுண்டுக்குள்ள ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார். 2-3 நிமிஷத்தில் இங்கும் அங்கும் டெலிஃபோன்கள் பறந்ததே. மாப்பிள்ளையின் போட்டோ பின்னால் தோட்டத்திலிருந்து வந்ததே, பெண்ணின் போட்டோவும் தோட்டத்தின் வழியாக அங்கு போனது, கல்யாணமும் முடிந்தது. இன்று அந்த குடும்பத்தினர் இங்கு தூத்துக்குடியில் தான் குடியிருக்கிறார். கல்யாணமாக இங்கு தான் இருக்கிறார். சந்தோஷத்தோடு இருக்கு, மகிழ்ச்சியோடு இருக்கிறார், பாக்கியத்தோடு இருக்கிறார். அவர் சொன்னார், என்ன மாய்மாலமா இருக்கிறது, காம்பவுண்டுக்குள்ளே ஒரு மாப்பிள்ளை ஆண்டவர் வச்சிருந்திருக்கிறார். என் கண்கள் தெரியாம பல நேரத்தில் நாம் இங்கும் அங்கும் தேடி அலைகிறோம், நேரத்தை வீணாக்குகிறோம். மதிகட்டான் ஓடை என்ற ஒரு ஓடை தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கிறது. என் அம்மா ஒரு நாள் சொன்னார், இந்த ஓடையை பாரப்பா என்று சொல். ஒரு வெள்ளைக்கார துறையினுடைய கல்லறை அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எங்கோ போய்விட்டு தூத்துக்குடிக்கு வந்தாராம் குதிரையில். தாகம் எடுத்தது, தண்ணீருக்காக சுற்றி அலைந்து பார்த்தார். தூரத்தில் தண்ணீர் தெரிந்தது, காணல் நீர். ஏமாந்து போனார். நம்ம ஊர் காணல் நீரின் வித்தை அவருக்கு தெரியாது. தண்ணீர் இருக்கிறது, அங்கே போனார், அங்கு தண்ணீர் இல்லை. இன்னும் சற்று தொலைவில் தண்ணீர் தெரிந்தது. காணல் நீரை தேடி தேடி ஓடி போனார், கடைசி வரை கிடைக்கவில்லை. அவர் நினைத்தாராம், ஐயோ, இதே வேகத்தில் தூத்துக்குடி போயிருந்தால் நான் சுகமாய் சேர்ந்திருப்பேனே, இத்தனை மைல் தூரம் இந்த வெயிலில் நான் வீணாகி விட்டேனே, என் பலனும் என் சுகமும் இந்த குதிரையும் களைத்து போய்விட்டது என்று மெல்ல குதிரையை பார்த்தார். குதிரைக்கும் மயக்கம். சரித்திரம் சொல்லுகிறதே, ஐயோ, நான் மதிகெட்டேன், தண்ணீரை தேடி அலைந்து என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கினேன் என்று சொல்லி மயங்கி விழுந்து அங்கேயே உயிரை விட்டாராம். அதே இடத்தில் ஒரு கல்லறை ஊர் ஜனங்கள் ஏற்பாடு செய்து வைத்தார். இன்றைக்கும் அந்த கல்லறை எங்க இருக்கிறது, மதிகெட்டான் ஓடை என்று அதற்கு பெயர். நாமும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஐயோ, நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு முன்பதாக ஒரு வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கண்களை திறக்கும் போது அந்த வாசல் உனக்கு முன்பதாக இருக்கிறது. 26:2 ஏசாயா புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி உள்ளே நுழைவதற்காக கதவுகளை திறவுங்கள். உலகம் முழுவதும் கதவுகள் அடைபட்டு கொண்டிருக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி உள்ளே நுழைவதற்காக கதவுகள் திறக்கப்படுகிறது. மற்றவனுக்கு அடைபடுகிற கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு பூட்டப்படுகிற அதே கதவை தேவன் உங்களுக்கு திறக்க விரும்புகிறார். காரணம் என்ன? படித்தவர்கள் என்பதனால் அல்ல, பட்டம் பெற்றவர்கள் என்பதனால் அல்ல, நம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய ஞானத்தினாலும் சாமர்த்தியத்தினாலும் அல்ல, சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரே காரணத்திற்காக மற்றவர்களுக்கு அடைபடுகிற கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிறது. ஆமென். எங்க அம்மாட்ட நான் சொல்வேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது, அம்மா என்னை இங்கிலீஷ் மீடியத்தில் போடுங்க. அப்பா,
இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நிறைய இருக்கு, ஆனாலும் தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் உனக்கு தேவ சித்தம் அப்படின்னா. ஏனம்மா என்று சொன்னேன். அந்த தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் பைபிள் சொல்லி கொடுக்குறாங்கப்பா, கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். அம்மா பரவாயில்ல, நான் வீட்டில் பைபிள் படிச்சுக்கிறேன், என்னை பக்கத்தில் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, நீ இங்கிலீஷ் மீடியம் படித்து நரகத்துக்கு போகிறத விட நீ தமிழ் மீடியம் படித்து மோட்சம் போனால் போதும் அப்படின்ட்டாங்க. ஆமென். ரொம்ப கஷ்டப்பட்டோம். 5வது வகுப்பு 10வது வகுப்பு வரைக்கும் இங்கிலீஷ் 2 வார்த்தை 3 வார்த்தை தெரியாது. அந்த சூழ்நிலை அப்படி, சந்தர்ப்பம் அப்படி. ஆனால் வேத புஸ்தகத்தை சொல்லி கொடுத்தாரு. வேத புஸ்தகத்தில் ஃபெயில் ஆனால் ப்ரமோஷன் கிடையாது, அவ்வளோதான். அதே வருஷம் திரும்ப உட்காந்து படிக்க வேண்டியதுதான். ஆமென். திங்கட்கிழமை காலையிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் இடைவெளி கிடைத்தாலும் ஒரு வாத்தியார் வந்து விடுவார். 10 நிமிஷம் இடைவெளி இருக்க ஒரு பாட்டு பாடி ஜெபிப்போம் என்பார். திங்கட்கிழமை காலையில் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி வசனத்தை சொல்லி கொடுத்து விட்டு தான் கிளாஸுக்கு போகும். வெள்ளிக்கிழமை ராத்திரி அதே பிரச்சனை, 3:30 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் விடவே மாட்டார். இந்த 136 சங்கீதம் வாசித்தே தர வேண்டும். இது என்னடா, இது பைபிள் காலேஜா இல்லை சாதாரண பாடம் படிக்கிற என்று எல்லாருக்கும் ஒரே கஷ்டமாக இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். ஹெட்மாஸ்டர் சொல்லுவார், அப்படியே வாங்க ஃபீஸை பிடிங்க, திருப்பி கொடுக்குறோம், போய்கிட்டே இருங்க அப்படிம்பார். எனக்கு 4 பிள்ளைங்க படித்தா 4 பிள்ளைங்க பரலோகம் போகணும் பாருங்க வாத்தியார். 250 ரூபா தான் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அது எல்லாரும் மாதம் 25 ரூபா இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுவாங்க. ஆச்சரியம். ஆனால் என் பிரியமானவர்களே, பட்டமோ படிப்போ ஆங்கிலமோ அல்ல, இந்த சிறிய வேத புஸ்தகம் தான் இன்று என்னை உலகம் முழுவதும் அழைத்து செல்கிறது, என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை பாடம் படித்தா மண்டையில் டொங்குன்னு ஒரு அடி விழுங்க அம்மாட்ட. கிடையவே கிடையாது, புஸ்தகங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பைபிள் மட்டும்தான் படிக்கணும். அதுவும் எத்தனை ஆராதனை இருந்தாலும் போகணும். அன்னைக்கு ஒரு நாள் கேட்ட, அம்மா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, இன்னைக்கு படித்தா நாளைக்கு பாஸ் பண்ண போகிறேன், அப்புறம் ஃபெயில் ஆகிட்டுன்னா என்ன மேலே நீங்கள் கோவப்படக்கூடாது. அம்மா ரொம்ப கூலாக இருப்பாங்க. பரவாயில்ல தம்பி, நீ ஞாயிற்றுக்கிழமை படித்து பாஸ் பண்ணி நரகத்துக்கு போகிறத விட நீ ஃபெயிலாகி எனக்கு மோட்சம் போனால் போதும், உனக்கு மோட்சம், அதுதான் என்னோட அழைப்பு. என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை மோட்சத்தில் பார்க்கணும், அவ்வளவுதான். தேவனுடைய சித்தத்தை செய்தவனாய், பாக்கியசாலியாய், பரிசுத்தவனாய் உன்னை நான் அங்கே பார்க்கணும். என்னுடைய ஒரே நோக்கம் என் பையனை நான் பரலோகத்தில் பார்க்கணும். இந்த உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த ஆசீர்வாதங்கள் தானாய் உன்னை தேடிவார். 12:10 அப்போஸ்தலர் புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? பட்டணத்தின் பிரதான கதவு அவர்களுக்கு தானாய் திறவுண்டது. தட்டி தட்டி திறக்காத கதவுகள் தானாய் திறக்க போகிறது. கெஞ்சி கூத்தாடி திறக்காத கதவுகள் தானாய் திறக்க போகிறது. பெட்டிஷன் போட்டு திறக்காத கதவுகள் தானாய் திறக்க போகிறது. எல்லாருடைய இருதயத்தின் கதவும் தேவனுடைய கரத்தில் இருக்க சாவியை வைத்திருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர். அமெரிக்க நாட்டில் இருக்கிற எல்லா கதவுகளுடைய சாவியும் அரசாங்கத்திடம் இருக்கிறது. அது எனக்கு நம்ப கூடாததா இருந்தது. பிறகு அந்த அதிகாரி சொன்னார், TSA என்கிற ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பெயரில் நான் எல்லா பெட்டிகளிலும் நாங்கள் பூட்டுகளை போட வேண்டும். அந்த குறிப்பிட்ட வரிசையின்படி தான் எல்லா கதவுகளிலும் நாங்கள் பூட்டுகளை செலுத்த வேண்டும், மாட்ட வேண்டும். போலீஸ் அதிகாரி வருவார், அந்த இன்ஸ்பெக்டர் கைகளில் ஒரே ஒரு சாவி தான் இருக்கு. அந்த சாவியை வைத்து அமெரிக்க நாட்டில் இருக்க எல்லா வீட்டினுடைய கதவையும் திறக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அனுமதி இருக்கு. ஜப்பான் நாட்டிலும் அப்படித்தான். எல்லாருடைய இருதயத்தின் கதவையும் தேவன் திறக்கும் சாவியை தன் கையில் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. அப்போஸ்தலர் 16:14 சொல்லுகிறது, லீதியாளின் உள்ளத்தை தேவன் திறந்தார். 24:45 லூக்கா புஸ்தகம் சொல்லுகிறது, அவர்களின் மனதை தேவன் திறந்தார். சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, வார்த்தையை அறிந்து கொள்ளும்படி மனதை தேவன் திறந்தார். நாம் தேவையில்லாமல் மனித இருதயத்தின் கதவுகளை கடந்து தட்டி கொண்டிருக்கிறோம். அன்பால் தட்டுகிறோம், கோபத்தால் தட்டுகிறோம், தாபத்தால் தட்டுகிறோம், உரிமையால் தட்டுகிறோம். இருதயத்தின் கதவு திறப்பதற்கு பதிலாக உடைந்து நொறுங்கி போய் விடுகிறது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று நடக்குது என்று சொன்னார் பாலகங்காதர திலகர். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, உடைந்து போகாமல் அந்த கதவை திறக்கும் சக்தியும் அதிகாரமும் தேவனாகிய கர்த்தர் தன் கையில் வைத்திருக்கிறார். ரொம்ப சுலபம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி உள்ளே நுழைவதற்காக கதவுகளை திறந்து விடுங்கள் அப்பா என்று சொல்லி. எல்லாவற்றுக்கும் ஒரு சாவி இருக்கிறதே, அந்த சாவி தேவனுடைய கரத்தில் இருக்கிறதே. நான் உனக்கு முன்பதாக பூட்டின வாசலை அல்ல, அடைபட்ட கதவை அல்ல, திறந்த ஒரு வாசலை வைத்திருக்கிறேன். முன்பதாக வைத்திருக்கிறார்.
ஏன் இது நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் போகிறதே? 38:17 சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறதே, என்னுடைய துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதே. துக்கம், ஒரு மனுஷன் துக்கத்தினால் நிறைந்து, அவன் எப்பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் பொழுதே என்ன நடக்கிறதே? அந்த துக்கம் அவன் கண்களை மறைக்கிறதே. தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை காணக்கூடாதபடி அவனுடைய துக்கம், ஏதோ ஒரு துக்கம் அவனை ஆழ்த்துகிறதே. 44:16 என்ன சொல்லுகிறதே? என்னுடைய லட்சை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதே. லட்சை, அவமானங்கள், நிந்தைகள். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்து விட்டதே, நான் தோற்று போய் விட்டேனே, எனக்கு ஏன் இந்த சிறுமை என்று சொல்லி நம்முடைய இருதயம் கலங்கும் பொழுது, அந்த அவமானங்களை நினைத்து வருந்தும் பொழுதே தேவன் வைத்திருக்கிற வாசலை நாம் காணக்கூடாமல் போகிறோம். 51:3 சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதே. நாம் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்களும் நமக்கு முன்பதாக வந்து நிற்கிறதே. சென்னையில் ஒரு தேவனுடைய ஊழியர் இருந்தார். அரசாங்க மருத்துவமனையில் அவருக்கு ஒரு போன் ஒன்று வந்ததே. ஐயா, என்னுடைய மகளுக்கு 12 வயது, அவள் செத்துக் கொண்டிருக்கிறாள், அவளை வந்து காப்பாற்றுங்கள் என்றேன். அவர் சொன்னார், கொரோனா நேரம் நான் வர முடியாது, வீட்டிலிருந்து ஜெபிக்கிறேன் என்றார். திரும்பி திடீரென்று பார்த்தார், படுக்கையில் தன்னுடைய மகள் 12வது மகள் தூங்கிக் கொண்டிருந்தாள். தன் மகளின் ஞாபகம் வந்து விட்டதே. ஐயோ, ஒருவேளை என் மகள் இந்த மருத்துவமனையில் இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? கொரோனாவை சொல்லி நான் வீட்டில் இருந்திருப்பேனா? இல்லை, நான் ஓடி போயிருப்பேன் அல்லவா என்று சொல்லி மாஸ்கை மாட்டினார். ஒரே ஓட்டமாய் மருத்துவமனைக்கு ஓடினார். டாக்டர் சொன்னார், 12 மணி நேரம் இந்த குழந்தை இருக்கும், கடைசியாக பார்த்து விட்டு போங்கள் என்று. முன்பின் தெரியாத ஒரு குடும்பம். இந்த போதகர் போய் நிற்கிறார். அவர் உள்ளம் உடைந்து நொறுங்கிட்டு அவர் என்னிடத்தில் சொன்னார், அண்ணே, என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, முழங்கால் போட்டேன், தேவனே எப்படியாவது அந்த குழந்தையை திரும்ப தாரும் என்று நான் கேட்டேன். தேவன் சொன்னார், நான் ஏன் உனக்கு செவி கொடுக்க வேண்டும்? நீ யார் என்று கேட்டார். உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அவரால் எனக்கு பதில், ஆண்டவருக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. என் வாழ்க்கையில் அத்தனை கோளாறுகள், அத்தனை குறைகள், அத்தனை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றாக எனக்கு முன்பதாக வந்து நின்றது. எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்தேன். மணிக்கணக்காக என்னுடைய முழங்கால் முடங்கிட்டேன். என் பாவம் என் கண்களை விட்டு அகழுகிற வரைக்கும் நான் அறிக்கை செய்தேன். என் இருதயம் லகுவானதே, அக்கிரமங்கள் மறைந்ததே. ஊழியத்துக்கு அழைப்பு பெற்ற பிறகும் கூட நான் செய்த அவமானமான காரியங்களின் உள்ளத்தை உடைத்ததே. எல்லாவற்றையும் அறிக்கை செய்து மனைவியிடம் மன்னிப்பு கேட்டேன், என் மாமனாரிடம் மன்னிப்பு கேட்டேன், எல்லாரிடம் நான் மனம் பொருந்தினேன். பிறகு மறுபடியும் முழங்கால் போட்டேன். என்னால் நம்ப முடியவில்லை. வானம் திறந்திருக்கிறது, என் கண்கள் கண்டதே. தேவத்தூரில் இறங்கி வருவதை என் கண்கள் கண்டதே. அரை மணி நேரத்தில் எனக்கு போன் வந்ததே. மரிப்பாள் என்று சொன்ன அந்த மகள் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறாள், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் என்று. இன்றைக்கு அவர் ஊழியத்தில் இருக்கிறார். எப்படி தெரியுமா? பைத்தியத்தை போல ஆண்டவரை நேசிக்கிறார். அண்ணே, அந்த ஒரு நாள் ஜப குறிப்பு என் உள்ளத்தை மாற்றிவிட்டது, என் ஊழியத்தை மாற்றிவிட்டதே. ஆண்டவரை தவிர எனக்கு கதியில்லை என்று சொல்லி ஒரு தேவனுடைய பரிசுத்தவானாக இன்று அவர் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பல நேரத்தில் பிரியமானவர்களை, அறிக்கை செய்யப்படாத குற்றங்கள் நம்முடைய கண்களுக்கு முன் வந்து நிற்கிறதே, தடுமாறுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு விமோச்சனம் உண்டே, நமக்கு ஒரு வழி உண்டே. தேவனே, எனக்கு முன்பதாக இருக்கிற அந்த அக்கிரமத்தை என்னை விட்டு எடுத்து போடு. என் கண்கள் உம்மை பார்க்கட்டும், நீர் எனக்கு திறந்து வைத்திருக்கிற கதவை பார்க்கட்டும். சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, என் தேவனை நான் எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பதாக இருக்கிறதே அவர் ஒருவர் மட்டும்தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் இல்லை, அவர் மட்டும்தான். விக்கில் ஸ்வர்த் என்னும் கடவுளுடைய மனிதர் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தொடங்கும் பொழுது அவருக்கு சுமார் 50-60 வயது இருக்கும். ஆங்கிலத்தில் அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அவருடைய மனைவிதான் அதற்கு உதாரணமாக இருந்து ஆங்கிலத்தில் அவருக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்க சொல்லி கொடுத்தார்கள். அவர் தன் ஆயுசு காலத்தில் வேறு ஒரு புஸ்தகத்தை வாசித்ததில்லை, வேதத்தை மட்டும் வாசித்தார். ஒரு நாள் தேவனுடைய ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி வந்தார். மனைவி கேட்டார், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க என்று. அவர் சொன்னார், இன்றைக்கு என் ஊழியத்தை பார்க்க இயேசு சுவாமி வந்தார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார், அவர் சந்தோஷமா, என்னை பார்த்து அவர் புன்முறுவல் செய்வது போல் எனக்கு இருந்ததே.
என்னால் இந்த சந்தோஷத்தை வர்ணிக்க முடியவில்லை என்று. மனைவி கேட்டார்களாம், எத்தனை பேர் வந்தார்கள்? தெரியாது, நான் அதை பார்க்கவில்லை. ஆலயத்தில் இருக்கிற ஜனங்களை விசாரித்தார், என்ன நடந்தது இன்றைக்கு? அம்மா, எவ்வளோ பேர் கைத்தட்டினோம், நல்ல வார்த்தைகளை சொன்னோம், ஐயா எதையுமே கவனிக்கவில்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை மாத்திரம் பார்த்து பரவசம் அடைந்தவராய் தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். ஏதோ ஒரு வகையில் அவர் பிரம்மை பிடித்தவரை போல, வேறொரு உலகத்தில் சஞ்சரிக்கிறவரை போல இருந்தார். நாங்கள் சொன்ன புகழ் வார்த்தைகளை அவருடைய காதுகள் கேட்கவில்லை. அவரோ தேவ சந்தோஷத்தில் நிறைந்தவராய் எதையோ கண்டு தன்னை பறிகொடுத்தவரை போல் காணப்பட்டார். ஒரு தெய்வீகத்தை, ஒரு மேன்மை அவருடைய ஊழியத்தை நாங்கள் கண்டு பரவசம் அடைந்தோம் என்றார். அவருடைய கண்கள் முழுவதும் அந்த ஆலயத்தில் தோன்றின. அங்கு வீற்றிருந்த தேவனை கண்டது போல் தெரிகிறதே. அவள் உள்ளம் பரவசம் அடைந்திருக்கும். தேவனே, இந்த நாளின் ஒளி உம்மை சந்தோஷப்படுத்தும் என்று ஒருவேளை சொல்லியிருப்பார். அவர் சொல்லுகிற அந்த குரலை அவர் கேட்டுக்கொண்டு ஜனங்களுக்கு போதகம் செய்திருப்பார். ஏதோ ஒரு விதத்தில் அன்றைக்கு இருதயம் வேறொரு உலகத்தில் தன்னுடைய கவனத்தை வைத்திருந்ததே. வேதம் சொல்லுகிறதே, தேவனை எப்போதும் என் கண்களுக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்க. அவருடைய நண்பர்கள், மன்னிங்கள், 10 சகோதரர்கள் யோசேப்புக்கு துரோகம் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அத்தனை பேரும் அந்த கால்களில் விழுகிறார்கள். அத்தனை பேரும் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? யோசேப்பு, என்னை மன்னித்து விடப்பா, நான் உனக்கு துரோகம் செய்து விட்டோம், நாங்கள் உன்னை குழியில் தள்ளிவிட்டோம், நாங்கள் உனக்கு அக்கிரமம் செய்து விட்டோம் என்று அறிக்கை செய்தார்களாம். யோசேப்பு புன்முறுவல் செய்தார். அவளை பார்த்து சொன்னார், நீங்களா என்னை குழியில் தள்ளினது? இல்லை. நீங்களா என்னை சிறையில் கொண்டு வந்து போட்டது? இல்லை. நீங்களா என்னை எகிப்துக்கு அழைத்து கொண்டு வந்தீர்கள்? இல்லை. நீங்கள் அல்ல, கர்த்தரே அதை செய்தார். ஆமென். கர்த்தரே என்னை கொண்டு வந்தார். ஆமென். உங்கள் இரக்கமற்ற இருதயத்தின் மூலம் தன் இரக்கத்தை அவர் விளங்க பண்ணினார். ஆமென். உங்கள் கருணையற்ற கரத்தின் மூலம் தேவன் தன் கருணையை உறுதிப்படுத்தினார். ஆமென். உங்கள் பொல்லாத சதி திட்டங்களின் மூலம் தேவன் தன் தெய்வீக ஞானத்தை, திட்டத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. உங்கள் குறுகின புத்தியினால் தேவன் தன்னுடைய பரந்த ஞானத்தை விளங்க பண்ணினார். ஆமென். நீங்களா என்னை கொண்டு வந்தீர்கள்? இல்லை, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நான் வேறு யாரையும் பார்க்கவில்லை, கர்த்தரை மாற்ற பார்க்கிறேன். நான் மாம்சத்தின்படி ஒருவரை அறியேன் என்று பவுல் சொல்லுகிறார். என் பிரியமானவர்களே, பிரதர் பக்தர் சிங் என்ற கடவுளுடைய மனிதர் இருந்தார். 86வது வருஷம் ஜூன் மாதம் லண்டனிலிருந்து டெல்லிக்கு ஒரு விமானம் புறப்பட்டது. கனிஷ்கா என்றதுக்கு பெயர், ஏர் இந்தியா விமானம். ஆலயத்தில் செய்தியை முடித்தார். செக்ரட்டரி சொன்னார், விமான நிலையத்துக்கு போக வேண்டும் என்று. காரில் புறப்பட்டார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போனார். போர்டிங் பாஸ் கொடுக்கப்பட்டது, பிஸ்னஸ் கிளாஸில். அவருக்கு வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பார். அவருடைய டிரான்ஸ்லேட்டர் மகன் எனக்கு நெருங்கின நண்பர். நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, அவருடைய பரிசுத்த அனுபவங்களை இந்த டிரான்ஸ்லேட்டர் மகன் எனக்கு ஒரு நாள் சொல்லிவிட்டார். சொல்லிக்கொண்டே இருந்த விடிய கால் 2 மணி வரைக்கும் ஓன்னு ஒரு அழுதே. அந்த வீடு 2ஆக போய்விட்டதே. ஒரு விருந்து வீட்டில் நடந்த சம்பவம் அது. என் மனைவி கலங்கி போனாள். ஏனப்பா இப்படி அழுகிறீர்கள் என்று. நான் சொன்னேன், இப்படி ஒரு அனுபவம் எனக்கு என்றைக்கு கிடைக்கும்? எனக்கு வயதாகி கொண்டே போகிறதே. இந்த பாக்கியத்துக்கு நான் என்றைக்கு சொந்தக்காரனாய் மாற முடியும் என்று கலங்கி அழுதேன். ஏன் தெரியுமா? ஏர்போர்ட்டுக்கு போய்விட்டார். வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். பக்தர் சிங், விமானத்தில் ஏறுங்கள், நேரமாகிவிட்டது என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டதே. அவர் அதை கவனிக்கவில்லை. திரும்ப வேதத்தை வாசித்தார். திரும்ப அறிவிப்பு கொடுக்கப்பட்டதே. உதவியாளர் சொன்னாராம், ஐயா நேரமாகிவிட்டது என்று. பொறு என்று சொல்லி மறுபடியும் வாசித்தார். விமான நிலையத்தின் அதிகாரி ஓடி வந்தார். ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், விமானம் கிளம்ப போகிறதே, நீங்கள் வர வேண்டும் என்று. அவர் சொன்னாராம், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த விமானத்தில் இன்னும் ஏறவில்லை, ஆகவே நான் ஏற மாட்டேன், அவர் ஏறுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்றார். அந்த விமான அதிகாரி குழம்பி போய்விட்டார். ஐயா, எங்களுக்கு அதெல்லாம் புரியாது, நீங்கள் இப்போது வந்து ஏற வேண்டும், ஏறாவிட்டால் உங்கள் பெட்டியை நாங்கள் கீழே இறக்கி வைத்து விட்டு நாங்கள் போய்விடுவோம் என்றார். நீங்கள் வாங்கின டிக்கெட் உங்களுக்கு நஷ்டம் என்று சொன்னார். எதுவும் எனக்கு அவசியம் இல்லை, அவர் இன்னும் என் பக்கத்தில் நிற்கிறவராயிருக்கிறார். God is still standing with me. அவர் இன்னும் நடக்கவில்லை, எனக்கு முன்பதாக அவர் போகவில்லை, அவர் ஏறாத ஒரு விமானம் எனக்கு அவசியம் இல்லை என்றார். ஆண்டவர் தனக்கு முன்பதாக போகவில்லை என்பதை அவருடைய கண்கள் கண்டது போல் தெரிகிறது.
அசையவே மாட்டேன் என்றார். அவரை இறக்கி விட்டுவிட்டு விமானம் பறந்து போனதே. சுமார் 20 நிமிஷத்தில் விமானம் சுக்கு நூறாக உடைந்ததே. ஒருவரும் பிழைக்கவில்லை. அப்போது பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்டார், சாயங்காலம் 5 மணிக்கு விமானம் உடைய போகிற விஷயம் ஆண்டவருக்கு தெரியாதா? விமான நிலையத்துக்கு போன பிறகு அவருக்கு தெரியாதா? ஏன் விமானம் ஏறுகிற நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் என்று. அவர் சொன்னாராம், எனக்கு அவர் ஒரு வெளிப்பாட்டையும் கொடுக்கவில்லை. அவர் என்னை விட்டு எனக்கு முன்பதாக அவர் நடந்து போகவில்லை. அவர் பின்னாலே போய் நான் பழகிவிட்டேன். இந்த உலகம் எனக்கு தெரியாது. ஆகவே நான் விமானத்தில் ஏற விரும்பவில்லை. அவர் இல்லாத ஒரு விமானம் எனக்கு அவசியம் இல்லை. இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு அவசியம் இல்லை. அவர் இல்லாத வீடு எனக்கு அவசியம் இல்லை. அவர் இல்லாத ஒரு வேலை எனக்கு அவசியம் இல்லை. அவர் இல்லாத ஒரு காணிக்கை எனக்கு அவசியம் இல்லை. அவர் இல்லாத ஒரு பாக்கியம் எனக்கு அவசியம் இல்லை. அவர் இல்லாத ஒரு பெருமை, அவர் இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு அவசியம் இல்லை. அந்த சந்தோஷத்தில் அவர் இருக்க வேண்டும். அந்த துக்கத்தில் அவர் இருக்க வேண்டும். அந்த தனிமையில் அவர் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் அவர் இருக்க வேண்டும். தேவன் கொடுக்காத ஒன்று நமக்கு அவசியம் இல்லை. அவர் எனக்கு முன்பதாய் போகவில்லை, ஆகவே நான் வண்டி ஏறவில்லை, விமானம் ஏறவில்லை என்றார். பெரிய ஒரு சாட்சி பிரியமானவர்களே. நான் தேவனை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 119:30 என்ன சொல்லுகிறது? தேவனே, உம்முடைய நீதி நியாயங்களை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தியத்தை எப்போதும் நான் முன்பதாக வைத்திருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பது எப்போதும் நீர் எனக்கு கொடுத்த வசனம் காத்திருக்கிறதே. நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய கண்கள் பார்க்கிறதே. நீர் எனக்கு கொடுக்கிற சட்ட திட்டங்களை என்னுடைய கண்கள் பார்க்கிறதே. எப்போதும் நான் உம்முடைய நீதி நியாயங்களை, உம்முடைய வசனங்களை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். இப்படி ஒரு அனுபவத்திற்குள் ஒரு மனிதன் கடந்து செல்லும் பொழுதே என்ன நடக்கிறது? தானாகவே அவருடைய கண்கள் தேவன் தனக்கு திறந்து வைத்திருக்கிற வாசலை பார்க்கிறதே. தானாகவே நம்முடைய கண்களுக்கு முன்பே தேவன் இருக்கும் பொழுதே, அவருடைய வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் வார்த்தைகளும் இருக்கும் பொழுதே. நான் ஆந்திராவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கு ஜனங்கள் என்னை பார்க்க வந்த பொழுது அந்த போதகர் சொன்னார், அது பக்கத்து அறை உங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதே, ஒரு 20 பேர் வருவார்கள், ஜெபித்து உதவி செய்யுங்கள் என்றார். ரொம்ப சந்தோஷம் என்றேன். நான் அணிந்திருந்த எல்லா சட்டைகளும் ஊழியத்திற்கு மீட்டிங்க்கு ஏதுவான சட்டைகள். அப்போ அவர் வந்து அரக்கை சட்டையோட ரொம்ப அழகு ஷர்ட் போட்டிருந்தார். நான் சொன்னேன், பாஸ்டர் ஐயா, இதே போல் அரக்கை சட்டை இருந்தால் கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் அதை போட்டுக்கிட்டுறேன் அப்படின்னு. அவர் என்னுடைய உருவத்தில், என்னுடைய தோற்றத்தில் இருப்பவர். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. பிரதர் ஜான், இப்போ தான் 2-3 சட்டை புதுசாக தச்சு கொண்டு வந்திருக்கிறேன், அதில் ஒரு துணியை கொண்டு வருகிறேன் என்றார். அப்படியே எனக்கு கன கச்சிதமாக இருந்தது. ஒரு முறை கண்ணாடியில் என்னை பார்த்து கொண்டேன். எனக்கே ஒரு சந்தோஷம், பெருமை. பரவாயில்ல, இவ்வளோ அழகழகான ஷர்ட்லாம் இன்னைக்கு நம்ம ஆந்திராவில் ஜனங்கள் அணிய ஆரம்பித்து விட்டார்கள், பாக்கியம் என்று. ஒவ்வொரு சட்டையினுடைய விலையும் அவ்வளோ அதிகமாக காணப்பட்டது. நான் போட்டுக்கிட்டது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மீட்டிங் முடியும் பொழுதே நான் சொன்னேன், ஏதோ 2-3 சட்டை இருக்குன்னு சொல்கிறீங்களே, எல்லாத்தையும் நான் கொண்டு போகிறேன் சென்னைக்கு, ரொம்ப அழகாக இருக்கு, நீங்கள் வேறு சட்டை தச்சுக்கிடுங்க அப்படின்னு. எல்லாம் முடிந்தது. அன்று இரவு வழக்கம் போல், அடுத்த நாள் காலையில் விமானத்தில் நான் புறப்பட வேண்டும். அன்று வழக்கம் போல முழங்கால் போட்டு வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அன்று எனக்கு வந்த வசனம் என்ன தெரியுமா? நான் ஒருவனுடைய வஸ்திரத்தையும் இச்சிக்கவில்லை, நான் ஒருவனுடைய வெள்ளியையும் பொன்னையும் இச்சிக்கவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ஒருவனுடைய வஸ்திரத்தை நான் இச்சிக்க, ஐயோ என் உள்ளம் உடைஞ்சு நொறுங்கியே போய்விட்டது. ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறீர், நான் ஒரு பிச்சைக்காரனை போல இந்த சட்டையை எனக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டேனே, இந்த பாவத்துக்கு என்னைக்காவது விமோசனம் கிடைக்குமா என்று கதறினேன். அவருடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். காலையில் எழுந்தேன், சொன்னேன், பையா என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, இந்த சட்டை இங்கே இருக்கட்டும், என்றைக்காவது வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் நான் போட்டுக்கொள்ளுங்க, உங்கள் சந்தோஷத்துக்காக. வீட்டுக்கு திரும்பி வந்தேன். எனக்காக தேவன் வேறொரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆமென். அதிலும் விசேஷமான நேர்த்தியான துணிமணிகளை என் மனைவி எனக்காக வாங்கி வைத்திருந்தால், எங்குமா போய் வாங்கினாய் தெரியலப்பா, வாங்கணும்னு தோணிச்சு வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமென். என் உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னார், பெரிய ஒரு பாதகத்துக்கு நீ தப்பி பிழைத்தாய், பெரிய ஒரு பாதகம். ஆமென். அடுத்தவனின் பொருளை இச்சிப்பதே, அடுத்தவனின் ஆசீர்வாதத்தை வன்கண்ணோடு பார்ப்பதே. ஆமென்.
அந்த அக்கிரமத்திலிருந்து உன்னை சின்ன விஷயம்தான், ஆனால் அது வளர்வதற்கு எவ்வளவு நேரமாகும் பிரியமானவர்களே. கர்த்தர் இரக்கம் செய்தார். ஒரு பழைய பாடலை இணைந்து நாம் பாடுவோமா? எல்லை இல்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லை இல்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே, எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே, என் ஆண்டவா என் ஜீவ நிறைந்திருக்கும், எல்லை இல்லா கிருபை இயேசு என்ற பெயரே, எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே, எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. தேவனுக்கு நாம் செய்ய போகிற நன்றி கடன் 30 வருஷத்தில் அதுதான். தேவனே, இந்த 30 வருஷம் நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காக நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்? நீர் எனக்கு முன்பதாக நான் உம்மை வைத்துக் கொள்ளப் போகிறேன், உம்முடைய வசனங்களை முன்பதாக வைத்துக் கொள்ளப் போகிறேன். அது ஒன்றுதான் எனக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி கடன் என்று சொல்ல போகிறேன். தேவனே, நான் எப்போதும் என்னை முன்பதாக வைத்திருக்கிறேன். நீதி நியாயங்களை எப்போதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். இந்த அனுபவம் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுதே அவன் கதவை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு முன்பதாக அது திறந்து காணப்படுகிறது. ஆமென். அவரே வாசலாக மாறுகிறார். யோவான் புஸ்தகம் 10:1, 2, யோவான் புஸ்தகம் 10:9 அப்படி சொல்லுகிறது. குறிப்பாக 10:1, 10:9 அப்படி சொல்லுகிறது, நானே வாசல். தேவனே நமக்கு ஒரு கதவாய், வாசலாய், வழியாய் மாறுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோவான் 14:6 அப்படி சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எப்படிப்பட்ட கதவுகளை நமக்கு அவர் திறக்க போகிறார், திறந்து வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் அப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 16:9 வாசிக்க கேட்போமா? ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவரும் அநேகர் இருக்கிறார்கள். பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெரிய கதவு, அனுகூலமான ஒரு கதவை தேவன் நமக்கு திறக்க போகிறார். கொலோசியர் 4:4 சொல்லுகிறது, திருவசனம் செல்லும்படியான ஒரு வாசலை பவுலடிகளுக்கு தேவன் திறக்க வேண்டும் என்று அவர் ஜபித்துக் கொண்டிருந்தார். அனுகூலமான வாசல். 14:27 அப்போஸ்தலர் புஸ்தகம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் கதவை தேவன் புறஜாதிகளுக்கு திறந்தார் என்று பவுலடிகள் அறிக்கை செய்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அறிக்கை செய்கிறார்கள். பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு. 2 கொரிந்தியர் 2:12 சொல்லுகிறது, கர்த்தராலே எனக்கு கதவு திறந்திருந்தது என்று பவுலடிகள் சொல்லுகிறார். பெரிதும் அனுகூலம் என்ற வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 7:11 படி, மத்தேயு 7:13 படி, இடுக்கமான வாசல் வழியாய், இடுக்கமான வாசல். லூக்கா 13:24 அப்படி சொல்லுகிறது, இடுக்கமான வாசல். முதலாவது நாம் நுழையும் பொழுது அது இடுக்கமாக இருந்தது. ஆனால் உள்ளே நுழைந்து கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பெரிதும் அனுகூலமான வாசல். ஆமென். உள்ளே நுழைவதற்கு அவ்வளவு சிரமம். உள்ளே போய் நுழைவதற்கு, ஆண்டவரை கண்டுபிடித்த அவருடைய பாதையில் போய் சேருவதற்கு அத்தனை இடுக்கத்தை தேவன் அனுமதிக்கிறார். இடுக்கமானவா உள்ளே நுழையும் போது அப்படி இருக்கிறது, இடுக்கமான வாசல். நுழைந்த பிறகு, உள்ளே போன பிறகு, கனடா நாட்டிற்கு
கப்பல் வழியாக ஒரு சகோதரன் இலங்கை நாட்டிலிருந்து போனாராம். அந்த ஊரில் போகும் பொழுது சில சாட்சிகளை அவர் சொல்ல கேட்டு, எனக்கு தெரியாதுங்க ஐயா, இந்த ஏஜென்ட் ஒரு பணத்தை வாங்கிட்டு கொண்டு போய் என்னை போட்டில் உட்கார வச்சுட்டான். ஐயோ, நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 21 நாள் அந்த கடலில் நான் அலசடிப்பட்டேன். பிறகு எங்கேயோ கொண்டு போய் ஒரு ஊரில் போட்டார்கள். பிறகு லாரி கண்டெய்னருக்குள் என்னை தூக்கி வீசினார்கள். எங்கே போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் என் பெயரை மாற்றினார்கள். கடைசியில் என் உண்மையான பெயரை எனக்கு மறந்து போய்விட்டது. பல மாதங்கள் கழித்து கனடா நாட்டில் கொண்டு போய் இறக்கினார்கள். ஐயோ, அந்த பஸ்ஸில் இருந்து, அந்த கதவில் இருந்து நான் வெளியே வந்த பிறகு என்ன ஒரு சந்தோஷம். 3 மாதம் பட்ட பாடெல்லாம் எனக்கு மறந்தே போய்விட்டது. இந்த கனடா நாட்டில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்றார். என் பிரியமானவர்களே, தேவனுடைய வழியும் அப்படித்தான். முதலாவது அப்படி தோன்றும், நெருக்கம் போல தோன்றும், இல்லாதது போல் தோன்றும், காணாதது போல் தோன்றும், கிடைக்காதது போல் தோன்றும். ஆனால் பாருங்கள், அதன் பிறகு வேதம் சொல்லுகிறதே, அனுகூலமான கதவை, விசாலமான ஒரு கதவை தேவனும் திறந்து வைக்கிறார். பிரிட்டிஷ் விடுதலை செய்த பிறகு பிரெஞ்சு நாட்டினர் தொடர்ந்து பாண்டிச்சேரியில் இருந்தார். அவர்களும் 67வது வருஷம் போக வேண்டிய சூழ்நிலை வந்த போதே தன்னுடைய பிரஜைகளில் பென்ஷன் வாங்கின பிரஜைகளை அழைத்தார்கள். 2 கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கு தங்கத்தில் வேண்டுமா பென்ஷன், அல்லவிட்டால் பிரெஞ்சு பணத்தில் வேண்டுமா என்று. பிரெஞ்சு பணம் தொகைக்கு பெரியதாய் தோன்றினதே. தங்கம் 2 கிராம் 3 கிராம் தங்கத்தின் மதிப்பை கொடுப்பார்கள் ஒரு மாதத்திற்கு. எல்லாரும் பிரெஞ்சு பணத்திற்கு போனார்கள். ஒரு சிலர் மாத்திரம் நாங்கள் தங்கத்தின் மதிப்பின்படி வாங்கிக் கொள்கிறோம் என்றார்கள். பிரெஞ்சு பணம் அப்படியே வளராமல் போய்விட்டது. நஷ்டம் எல்லாருக்கும். விலைவாசி ஏற ஏற அந்த பணம் உயரவே இல்லை. அதே 200 பவுண்ட்ஸ் தான், 200 ஃப்ராங்க் தான். ஆனால் தங்கத்தின் மதிப்பில் சிலர் பென்ஷன் வாங்கினார்கள். இன்னும் ஒரு சில பெரியவங்க இருக்கிறாங்க, தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே போச்சு. இந்த உலகம் அப்படித்தான். முதலாவது அந்த அன்பு அதிகமாக இருக்கும், பிறகு குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஆதரவு பெருகும், குறைந்து குறைந்து கொண்டு எல்லாமே குறைந்து விடும். ஆனால் தேவன் முதலாவது தன் முழு அன்பை காட்ட மாட்டார், தன் முழு வல்லமையை காட்ட மாட்டார். ஆகவேதான் யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, தேவனுடைய செயலின் முடிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முடிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், துவக்கத்தை அல்ல, முடிவு. துவக்கத்தில் நமக்கு அது புரியாது. ஆகவேதான் 2-3 ஆபகு புஸ்தகம் சொல்லுகிறது, முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தேவனுடைய ராஜ்யத்தின் பல விஷயங்கள் பிற்காலத்தை பொறுத்ததே, முந்தின நாட்களை பொறுத்ததல்ல. நாம் தேவனுடைய செயலின் ஆரம்பத்தை கண்டிருக்கிறோம், முடிவை காணவில்லை. போதகர் சுந்தரம் ஐயா அவர்கள் முதல் கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தின போது 70 வருஷத்துக்கு முன் நடந்த பழைய கதை. நீங்க நானும் யாரும் பிறந்திருக்க மாட்டோம். 70 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் முதல் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினாராம். அந்த காலத்தில் அவ்வளவு கஷ்டம். ட்ரம் வச்சு தான் அடிக்கணும், பாயில் உட்காரணும், பல வசதிக்கு குறைவுகள் உண்டு. அந்த நிலைமையிலும் போஸ்டர்லாம் அடித்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. 15 பேர் தான் வந்தாங்க ஆக்சுவலி. அப்போ வந்த பிரசங்கருக்கு ரொம்ப களைத்து போய்விட்டது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டிங் நடத்தி ஒரு 15 பேர் தான் வந்திருக்காங்களேன்னு போதகரை ஆறுதல் படுத்த போனாராம். போதகர் ஐயா, கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அப்படி போதகர் ஐயா சொன்னாங்களா, 15 பேர் வந்தாங்களே, நான் கவலைப்படலை. ஊழியக்கார் சொன்னாராம், ஐயா ஆரம்பம் அற்பமா இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க, கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுவார். போதகர் ஐயா சொன்னாராம் சுவிசேஷ ஊழியரை பார்த்து, ஐயா உங்கள் அன்பிற்கு நன்றி, ஆரம்பம் அற்பமா இருக்குதே நான் கவலைப்படலை, ஆரம்பம்னு ஒன்று இருக்குது, அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த ஆரம்பத்தை காணாமல் எத்தனையோ பேர் நரகத்தில் விழுந்து அழிந்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆரம்பத்தை தேவன் கொடுத்தார். ரட்சிப்பின் ஆரம்பத்தை கொடுத்தார், மன்னிப்பின் ஆரம்பத்தை கொடுத்தார், பரிசுத்தத்தின் ஆரம்பத்தை கொடுத்தார், அவருடைய அன்பின் ஆரம்பத்தை கொடுத்தார், அவருடைய ப்ரொவிஷன்ஸின் ஆரம்பத்தை கொடுத்தார். I have seen the beginnings of God. தேவனுடைய அதிசயத்தின் ஆச்சரியத்தின் ஆரம்பத்தை நான் கண்டுவிட்டேன். ருசி கண்ட பூனையை போல நான் மாறிவிட்டேன். தேவன் எனக்கு வைத்திருக்கிற அத்தனை போஷாக்கையும் நான் கண்டதில்லை, ஆனால் ருசி பார்த்து விட்டேன். I have foretasted the love of God. அவருடைய சம்பூரணத்தின் துவக்கத்தை நான் பார்த்து விட்டேன். முடிவை பார்க்கத்தான் போகிறேன். ஆனால் ஐயோ, என்னோட ஆரம்பம்
துவக்கம் அற்பமா இருக்கிறது நான் கவலைப்படவில்லை, ஆரம்பம் ஒன்று இருக்கிறது, அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். ஜெப வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார், தூய்மையில் ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பில் ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார், சுவிசேஷ தாகத்தில் ஒரு ஆரம்பம், விசுவாசத்தில் ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்தை கொடுத்தவர் முடிவையும் கொடுப்பார். ஆமென். பிலிப்பியர் புஸ்தகம் 1 மற்றும் 6 சொல்லுகிறது, உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முடிய நடத்துவார். ஆமென். அனுகூலமான கதவு. எதற்கு இந்த பெரிய அனுகூலமான கதவு? நான் தியானத்தில் இருக்கும்போது தேவன் சொன்னார், உனக்கு மட்டுமாப்பா இந்த கதவு, உன்னோடு இருக்கிற எல்லாரையும் நீ இழுத்து கொண்டு போகிறாய், உன்னோடு இருக்கிற எல்லாருக்கும் இந்த கதவு திறக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தரை பாருங்கள், நம்மை தெரிந்து கொள்கிற அதே சமயம் நம் குடும்பத்தின் மீது அவருடைய கண்கள் படுகிறது. 1 கொரிந்தியர் 7:14 சொல்லுகிறதே, விசுவாசியான மனைவியினால் புருஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், ஆகவே அவர்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்கிறதே. ஒருவரை விட்டு வைக்க போகிறதில்லை கர்த்தர். நீங்களும் நானும் மாத்திரமா அவருக்கு சொந்தம், நமக்கு சொந்தமான எல்லாம் அவருக்கு சொந்தம். ஆகவே தேவன் சொல்லுகிறார், நீ தனித்தவனாக அல்ல, 2-3 பேராக அல்ல, குடும்பம் குடும்பமாய், தேசம் தேசமாய், கிராமம் கிராமமாய் நீங்கள் ஆண்டவருக்குள் வரப்போகிறீர்கள். பெரிய ஒரு வாசல் உனக்கு திறக்க போகிறேன். அர்த்தம் என்ன? உங்களோடு இருக்கிற எல்லாரையும் ஒரு இழுத்து கொண்டு வரப்போகிறார். சனிக்கிழமை வேத பாடம் என்று எங்கள் ஊரில் ஒரு வேத பாடம் உண்டு. ஒரு டீச்சர் எம்இஎம்மாள் என்று பெயர். சனிக்கிழமை தோறும் சாயங்காலம் அவர்கள் வீட்டில் பைபிள் நடத்துவார். எங்கள் அம்மா அங்கே அனுப்பி விடுவார்கள். எங்கே பைபிள் கிளாஸ் நடந்தாலும் அங்கே போனோம். ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் எங்கள் அம்மாவுக்கு யாராச்சும் சொல்லிட்டா போதும், இங்கே சண்டே ஸ்கூல் நடக்குது அப்படின்னா உடனே விரட்டி விட்டுருவாங்க. சனிக்கிழமை ஸ்கூலில் அங்கேயும் போகணும். அப்போ இந்த ஜெமிமா என்ற ஒரு சகோதரி எங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க ஒரு வினோதமான ஒரு ஜெபம் செய்வார். தேவனே, நான் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற இந்த 10 பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்களின் பெற்றோரும் பரலோகத்துக்கு வர வேண்டும், அவர்களின் கூட பிறந்தவர்கள் வர வேண்டும், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய கதவை திறந்து வைங்க பரலோகத்துக்கு. தேவன் சொல்லுகிறார், அந்த கதவு உனக்கு மட்டுமா? உன்னோடு இணைந்த அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு கதவை தேவன் திறக்கிறார். பெரிதும் ஹalleluya. எல்லா ஆண்டவருக்கு ஹalleluya சொல்ல போகிறோம். எல்லாரும் ஹalleluya சொல்ல போகிறோம். எஸ்தரை மட்டுமா? எஸ்தருடைய குலம் முழுவதையும் காப்பாற்றும்படி தேவன் இரக்கமுடையவராக இருந்தார். இன்று தேவனுடைய கண்கள் நம்ம இது பட்டு விளாவிக் கொண்டிருப்பது எதற்காக? நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியாரினுடைய கண்கள் பார்க்கிறதே. பெரிதும் அனுகூலமான ஒரு கதவை நான் உனக்கு திறக்கப் போகிறேன், எல்லாரும் அதற்குள் நுழைவார்கள். வேதம் சொல்லுகிறதே 45:1 ஏசாயா புஸ்தகம், ஆங்கில புஸ்தகத்தில் அப்படி சொல்லுகிறதே, ட்வின் டோர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தமிழ் புஸ்தகத்தில் கதவுகளில் எழுதப்பட்டிருக்கிறதே, உனக்கு முன்பதாக கதவுகளை நான் திறந்து வைக்கப் போகிறேன். ட்வின் டோர்ஸ். ஆங்கில புஸ்தகத்தில் 2 கதவுகளை நான் திறந்து வைப்பேன் எழுதப்பட்டிருக்கிறதே. கமெண்ட்ரி புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? உள்ளே போகிற கதவையும் திறப்பாராம், வெளியே வருகிற கதவையும் திறப்பார். பல நேரத்தில் நாம் உள்ளே போய் சிக்கிக் கொள்ளுகிறோம். நல்ல ஒரு கதவு நமக்கு திறப்பது போல் தோன்றுகிறதே, உள்ளே போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஒருவேளை இது கடனாக இருக்கலாம், வல்லாவிட்டால் நம்முடைய முட்டாள்தனத்தினால் ஏற்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம். உள்ளே போய் சிக்கிக் கொள்ளுகிறோம். தேவன் சொல்லுகிறார், உள்ளே போகிறதற்கு வழி உண்டு, வெளியே வருகிறதற்கு வழி உண்டு. வெளியே வருகிற கதவையும் கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். யோசேப்பை பாருங்கள், 41:14 சொல்லுகிறதே, சிறையில் அடைபட்டு அவனை கர்த்தர் வெளியே கொண்டு போய் நிறுத்துகிறார். பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறார். சங்கீதம் 105 17 முதல் 22 வசனங்களிலும் கூட அந்த சுருக்கம் காணப்படுகிறது. தேவன் அவனை அதிபதிகளை கொண்டு விடுதலை செய்தார். ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறார். அரசன் அவனை பார்க்கிறார். சிறையிலிருந்து வந்தவன் என்று அறிந்து கொண்டார். தேவனுடைய ஆவியை அவனில் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறதே 38 முதல் 44 வசனங்கள், அதிகாரம் 41 பாருங்கள். ராஜாவின் உள்ளம் அசைந்தது. அப்போஸ்தலர் 7:10 சொல்லுகிறது, அரசனுக்கு முன்பதாக யோசேப்பிற்கு தேவன் ஞானத்தையும் கிருபையும் கட்டளையிட்டாராம். ஞானத்தையும் கிருபையும் கட்டளையிட்டாராம். அரசன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒரு மனுஷன் உண்டோ? இவனுக்கு அந்த பதவியை நான் கொடுக்கிறேன் என்றார். சிறைச்சாலையின் கதவு திறந்த அதே நாளில் அரண்மனையின் கதவும் திறந்ததே. 2 கதவுகளையும் தேவன் ஒரே நாளில் திறந்தார். அத்தோடு கதை முடிந்து விடவில்லை. யோசேப்புக்கு மட்டுமா அந்த கதவு திறந்ததே, யாக்கோபுக்கும் திறந்ததே, 11 சகோதரருக்கும் திறந்ததே, அவனோடு பிறந்த அத்தனை பேருக்கும் திறந்ததே, அவன் பேர பிள்ளைகளுக்கு, அவன் சகோதரர்களுக்கு.
அவன் சகோதரர்கள் திருமணம் செய்த மனைவிகளுக்கு, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு, மிருக ஜீவன்களுக்கு என்று எல்லாருக்கும் அந்த கதவு திறந்தது. கர்த்தர் திறக்கிற கதவு உங்களுக்கு மட்டுமா இல்லை, உங்களை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த கதவை கொடுக்கிறார். உங்களை ஜெபிக்கிற, உங்களை தாங்குகிற ஒவ்வொருவருக்கும் அந்த கதவை இறைவன் இரக்கமாய் கொடுக்கிறார். பெரிதும் அனுகூலமான கதவை. பயப்படாதீங்க. குடும்பம் குடும்பமாய் அவரை நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள். உங்கள் ஜெப குறிப்பில் இருக்கிற அத்தனை பேரின் பெயரையும் தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுத போகிறார். 4 ஹல்லேலூயா. பிலிப்பியரின் புஸ்தகம் 4:3 சொல்லுகிறதே, அவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. சுவிசேஷத்தில் அவர்கள் என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள், ஆகவே அவர்கள் பெயர்களை நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அப்போலோ மருத்துவமனையில் ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஒரு நன்மையும் ஒருவருக்கும் செய்ததில்லை. ஒரு முறை ஜீசஸ் கால்ஸ் கட்டிடம் கட்டும்போதே, கடைசி கட்டிடம், அதில் ஒரு சின்ன தடை வந்த போதே அவர் வந்து நின்று எல்லாருக்கும் முன்பதாக தன் அதிகாரத்தை காண்பித்து அந்த கட்டுமானம் கட்டி முடிப்பதற்கு அவர் பெரிய உதவியாக இருந்தார். அது ஒரு நன்மை தான் அவர் செய்தது. அந்த உயிர் போக மாட்டேங்குது. டாக்டர் சொல்றார், இவர் பிழைக்கவும் மாட்டேங்கிறார், சாகவும் மாட்டேங்கிறார். ஒரு நர்ஸ் அருகே வந்தார்கள். சார், உங்கள் பக்கத்தில் வெள்ளை வெளையர்னு சட்டையை போட்டு ஒருத்தர் அடிக்கடி வந்து நிற்கிறார், உங்களை பார்த்து விட்டு போகிறார். அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறதே, ஞானாயுதம் என்ற பெயர் அதில் எழுதியிருக்கிறதே, உங்கள் பெயர் என்ன சார் என்று கேட்டார். அவருக்கு பல பெயர்கள் உண்டு, ஆனால் அவர் வீட்டில் அவரை கூப்பிடுவது ஞானாயுதம் என்று. அவர் சொன்னாராம், எனக்கு ஜார்ஜ் என்று ஒரு பெயர் உண்டு, அதான் அஃபிஷியல் பெயர், ஆனால் எங்கள் அம்மா என்னை ஞானாயுதம்னு கூப்பிடுவாங்க. ஆண்டவரே, ஞானாயுத பெயரை எழுதி வைங்க புஸ்தகத்தில் சொல்லுவார்கள். ஐயோ, அந்த பெயர் யாருக்கும் தெரியாது என்று கதறினார். ஐயா, உங்க பெயர் ஞானாயுதம் என்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால், பெயர் கிறிஸ்துவராக ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம், இந்த அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த நர்ஸ் ஆலோசனை கொடுத்தார்களாம். அந்த பெண்ணின் கையை பிடித்து கொண்டார். அம்மா, நீயே எனக்கா ஜெபம் பண்ணி எனக்கு பாவ அறிக்கை சொல்லிக் கொடு. இனி அந்த சாராய பாட்டிலை நான் தொட மாட்டேன், இனி இந்த கைகளால் லஞ்சம் நான் வாங்க மாட்டேன். அந்த புஸ்தகத்தில் என் பெயர் எழுதியிருக்கிறதே, அதை கிறுக்கி விடாமல் தேவனை காப்பாற்றட்டும். அந்த பெயரை தேவன் கிறுக்காதபடி எனக்கு ஒரு ஜீவ பிச்சை கொடுக்கட்டும் என்று புலம்பி அழுதார். தேவன் அவருக்கு மறுபடியும் உயிர் பிச்சை கொடுத்தார். இன்று இறைவனுக்கு என்ற ஒரு சாட்சியாக இருக்கிறார். உங்களுக்கு அநேகர் பேர் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை கிறுக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிறார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு பெயர்களும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் உறுதிப்படுத்துவார், காலா காலங்களில் உறுதிப்படுத்துவார். குடும்பத்தோடு பரலோகத்தில் செல்லும்படி உதவி செய்வார். 22:14 வெளிப்பட்ட விசேஷம் அப்படி சொல்லுகிறதே, வாசல்கள் வழியாக நாம் நகரத்துக்கு நுழைவோம், ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும் இடத்திற்கு செல்வோம். 1 யோவான் 1:51 சொல்லுகிறதே, நீ வானம் திறந்திருக்கிறதை காண்பாய், தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் காண்பாய். 7:56 ஸ்தேவான் சொல்லுகிறான், இதோ வானம் திறந்திருக்கிறது என்னுடைய கண்கள் பார்க்கிறது. 11:10 அப்போஸ்தலர் புஸ்தகம் சொல்லுகிறது, பேதுருவினுடைய இருதயத்தை மாற்றும்படி தேவன் வானத்தை திறந்தார். அங்கிருந்து ஒரு அடையாளத்தை தேவன் அவருக்கு காண்பித்து புறஜாதிகள் முழுவதும் ஏற்றுக்கொள்கிற அப்போஸ்தலனாக தேவனை மாற்றினார். கலாத்தியர் 2:7 அப்படி சொல்லுகிறது. என் பிரியமானவர்களே, இன்று ஒரு பெரிய கதவை உங்களுக்கு திறக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தின் கதவை பெரியதாக திறக்கிறார். உங்கள் வழிகளுக்கு முன்பதாக தடைகளை உடைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக இன்னொரு கதவையும் திறக்கிறார். 24:7 24:9 சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறதே, அனாதி கதவுகளை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை திறவுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவன் கடைசியாக உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன? தேவன் உங்களுக்கு திறக்க போகும் கதவுகள் அனாதி கதவுகள், அனுகூலமான கதவுகள் மட்டுமல்ல, அனாதி கதவுகள். அவர் சொல்லுகிறார், இன்று நான் திறக்க போகிற கதவை நான் இனி அடைக்க போகிறது. உனக்கு முன்பதாய் திறக்கிற கதவு திறந்தே இருக்க போகிறது. நிரந்தரமான ஒரு கதவு உனக்கு நான் திறக்க போகிறேன். உன் ஊழியத்தின் கதவு இனி அடைபடாதபடி தீர்க்கமான ஒரு கதவு திறக்கப்படுகிறது. இந்தியாவில் பல இடங்களில் கதவுகள் அடைபடும், ஆனால் உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிற கதவு எப்போதும் திறந்திருக்கும். உன் மகளுக்காக ஒரு கதவை நான் திறக்கிறேன், உன் மகனுக்காக ஒரு கதவை திறக்கிறேன். அந்த கல்லூரியின் கதவுகள் திறக்கப்படுகிறது, அரசாங்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது.
தேவன் சொல்லுகிறார், அப்பா ஆமென். நான் உனக்கு ஒரு கதவை திறப்பேன், ஒரு வழியை காட்டுவேன். அது நிரந்தரமான வழி, நித்திய வழி. 139:24 சொல்லுகிற சங்கீத புஸ்தகம், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் நான் அகற்றி போடும், நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமென். என் பிரியமானவர்களே, ஒரு தற்காலிக சந்தோஷத்திற்காக, ஒரு தற்காலிக விடுதலைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தற்காலிகமாக கடலிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் அழைக்கவில்லை. இனி அந்த கடனில் சிக்கிக் கொள்ளாதபடி உங்களை காப்பாற்றுவார். 28:12 சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம், பொக்கிஷ சாலையாக வானத்தை அவர் நமக்காக திறப்பார். 2 ராஜாக்கள் 8:2 சொல்லுகிறதே, 2 ராஜாக்கள் 7:2 சொல்லுகிறதே, வானத்தின் கதவுகளை மதகுகளை திறப்பார். ஆமென். என் பிரியமானவர்களே, இன்று உங்களை ஒரு ஆசீர்வதிக்க போகிறார். 7:11 ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறதே, வானத்தின் மதகுகளை திறந்தாராம். இன்று நமக்கு எதை செய்ய போகிறார்? வானத்தின் கதவுகளை திறக்கப் போகிறார். 3:10 மல்கியா அப்படி சொல்லுகிறதே, வானத்தின் பலகடிகளை திறக்கப் போகிறார். அந்த கதவை அவர் மூடவே மாட்டார். எப்போது அந்த கதவு உங்களுக்காக திறந்திருக்கும். நித்திய கதவே, நித்திய இரக்கம், நித்திய ஆசீர்வாதம், நித்திய கிருபை என்ற பெயரில் ஒரு அழகான புஸ்தகம் ஒன்றை போதகர் சுந்தரமையா அவர்கள் வாழ்க்கையை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். அவர் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதாய் மாற்றுகிறதா இருக்கிறதே. ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்ய போகிற அவருடைய அந்த அதிசயத்தை ஆச்சரியத்தை விளக்கும்படி ஒரே ஒரு சம்பவம். போதகர் செல்லப்பா என்ற ஒரு கடவுளுடைய மனிதர் மகா வல்லமையாக தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார். சாது செல்லப்பா என்றவர்களுக்கு பெயர். கோயம்புத்தூரில் அவர்கள் முன்பு ஊழியம் செய்தார்கள். சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று அவர் போய்விடுவார். 1ஆம் தேதி வாடகை கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த வீட்டுக்காரன் பாத்திரத்தை எடுத்து வெளியே போட்டு விடுவார். ஒவ்வொரு 1ஆம் தேதி வெளியூரில் இருப்பார். அந்த காலத்தில் இந்த பேங்க் வசதிகள் கிடையாது. 31 ராத்திரி தூங்கவே மாட்டார். அவன் மனைவி சொல்லி அனுப்பினார், என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, 31 ராத்திரி எனக்கு பணத்தை அனுப்பி வைத்து விடுங்கள், 1ஆம் தேதி அந்த எஜமானின் முகத்தை நான் பார்க்க முடியாது என்று சொன்னார். 31 ராத்திரி அவர் தூங்கவில்லை. மனம் கசந்து அழுதார். ஐயா, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? ஒரு வாடகை கொடுக்க வழி இல்லாதவன், பிள்ளைங்களுக்கு 1ஆம் தேதி ரேஷன் பொருள் வாங்கி கொடுக்க தகுதியற்றவன், எதற்காக எனக்கு இந்த வேதனை என்று புலம்பி அழுதாராம். ஆண்டவர் பதில் சொல்லவில்லை. எவ்வளோ முயற்சி பண்ணி நான் பணம் அனுப்ப முடியவில்லை. 10ஆம் தேதி போய் சேர்ந்தார். மனைவி சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ், இதே போல் ஒவ்வொரு 1ஆம் தேதி அனுப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் பணம் அனுப்பலையம்மா அப்படின்னு. இல்லையே, 1ஆம் தேதி வீட்டுக்கு ஓனர் வரல, எங்கேயோ வழியில் பார்த்து என்ன சார்னு, அதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துட்டாருமா 1ஆம் தேதி காலையிலன்ட்டார். நமக்கு தெரியாமல் வந்து வாடகை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஒவ்வொரு மாதம் இது நடந்தது. ஒரு நாள் இவருக்கு பொறுமை இழந்து போயிட்டு வீட்டு எஜமான் வீட்டுக்கு போனேன். சார், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நான் ஒவ்வொரு 1ஆம் தேதி வெளியூரில் இருக்கிறேன், ஏதோ நான் வந்து வாடகை கொடுக்குறதா சொல்கிறீங்களே, என்ன விஷயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 1ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு நீ இதே காவி ஜிப்பா போட்டுட்டு கதவை தட்டுகிறாய், வாடகை கொடுத்து விட்டு பேசாமல் போய்விடுகிறாய். கிறிஸ்துவ முறைப்படி ஸ்தோத்திரம் சொல்வார்களே, ஸ்தோத்திரையா என்று சொல்லுவாய், ஸ்தோத்திரமையா என்று சொல்லி நீ போய்விடுவாய். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி நடக்கிறதே. எனக்கு இது நம்ப முடியவில்லை என்றார் சாது செல்லப்பா. அது உன் பிரச்சனை, எனக்கு வாடகை வந்து விடுகிறது என்றார். ஹல்லேலூயா. அதன் பிறகு அவருடைய முதிர் வயதில் நான் சில நாட்கள் அவரோடு இருந்திருக்கிறேன். அவர் சொன்னார், தம்பி, அன்னையோடு அந்த வாடகை பிரச்சனை ஒழிஞ்சிச்சு, எங்கே போனாலும் சரி இந்த 1ஆம் தேதி எப்படியா வாடகை ஆர்டர் கொடுத்துருவேன். அது மட்டுமல்ல, சொந்த வீடுலேன்னு கவலைப்பட்டேன். ஒரு நண்பர் சொன்னாராம், ஐயா நான் வெளியூர் போகிறேன், நான் வர்ற வரைக்கும் இந்த வீடை வச்சுக்கிடுங்க, நல்லா பார்த்துக்கிடுங்கன்னாராம். அவர் சொன்னாராம், நீ நல்லா இருப்பப்பா வெளியூரில், நீ சந்தோஷமாக இருப்பா என்று. போனவர் திரும்பி வரவே இல்லை பல வருஷம். ஐயா நான் போகிற இடம்லாம் எனக்கு ஒரே ஆசீர்வாதம், அந்த வீட்டில் நீங்கள் தங்கும்போது எனக்கு ஆசீர்வாதம் என்றார். அந்த வீடு பிரச்சனை எனக்கு ஒழிந்ததே. எங்கும் நான் சந்தோஷத்தோடு போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். தேவன் எனக்கு இரக்கம் செய்தார் என்றார். நாம் ஜெபிப்போமா? அப்படி சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு கதவை திறக்கிறார், நிரந்தரமாய் திறக்கிறார். தற்காலிகமாக 6 மாதத்திற்கு அல்ல, நித்திய கதவை திறக்கிறார், அநாதி கதவுகளை திறக்கிறார். இனி உங்கள் ஊழியத்தில் இருக்கிற கதவு அடைபட போகிறது இல்லை.
இரவும் பகலும் உன் கதவு திறந்திருக்கும் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயத்தின் கதவு ஒரு நாளும் அடைபட, யாருக்காகவும் அடைபடாது. இந்த பங்களாவின் கதவை தேவன் திறந்து வைக்கிறார். ஆலயத்தின் கதவை திறந்து வைக்கிறார். ஜனங்களின் இருதயத்தின் கதவை தேவன் திறக்கிறார். மனதின் கதவை திறக்கிறார். பரலோகத்தின் கதவை திறக்கிறார். ஒரே ஒரு கதவை மட்டும் அடைக்கிறார். 16-18 மத்தேயு புஸ்தகம் சொல்லுகிறபடி பாதாளத்தின் கதவை தேவன் அடைக்கிறார். மற்ற எல்லா கதவுகளையும் தேவன் உங்களுக்காய் திறக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாரும். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நோற்றிடும் இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்களிடும் கண்ணிகளில் சிக்கிடாமற் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே கண்மலையும் மீட்பரும் என் சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேணுமே தயவு தாழ்மையினாவே நண்பருடவே மாயமான யாவே நின்று மனமதில் வேணுமே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தரே எங்கட்கு கரம் தந்து என்று தாங்கிடும் சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி ஏந்திடும் சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும் சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும் வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல கோல் தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கதவும் உனக்காய் திறக்கிறது. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய போகிறார். கர்த்தர் மெய்யாகவே இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கதவும் உனக்காய் திறக்கிறதே, உன் குடும்பத்துக்காய் திறக்கிறதே. அனுகூலமான ஒரு கதவை தேவன் உங்களுக்கு திறக்கிறார். அனாதி கதவுகளை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இருதயத்தின் கதவும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் திறக்கிறார். ஒவ்வொரு இருதயத்தின் கதவும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சாவி அவருடைய கரத்தில் இருக்கிறது. திறவுகோல்களை தன் கரத்தில் வைத்திருக்கிறார். காலகாலமாய் பூட்டி இருக்கிற கதவுகள் திறக்கப்படுகிறது. சுவிசேஷத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. பரலோகத்தின் பொக்கிஷத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் கதவுகளை உங்களுக்காய் திறப்பார். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த நாள் முதற்கொண்டு கேள்விப்பட்டிராத கதவுகளை, ஆசீர்வாதமான கதவுகளை உங்களுக்கு திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளுக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன். நீர் இல்லாமல் நான் இங்கு வர அருகதையற்றவன், தகுதியற்றவன். ஆகவே பிடித்துக் கொண்டு உம்மை சார்ந்து கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தை வசனத்தால் பிள்ளைகளை ஆதரித்ததற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். இன்று முதற்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்பொழுதும் உம்முடைய கதவு திறந்தே இருக்கட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். நீர் அப்படி திறப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் வல்லமைகளின் ஒப்புவிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். என்னுடைய அன்பு ரட்சகர் நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். பதில்கள் எடுத்துக் கொள்கிறோம். எங்களுடைய இரக்கமுள்ள, ஜீவனுள்ள, மகிமை உள்ள பரலோகத்தின் தகப்பனே, ஆமென். அண்ணன் கடைசியாக ஜெபம் பண்ணி நம்ம ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து போவோம். பாஸ் ஜான் பிரபாகர் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. மூணாவது ஆளும் அவங்க இருப்பாங்க கொஞ்ச நேரம். கர்த்தர் அவங்களை ஆசை. இப்பொழுது அண்ணன் மான் ஜெபமானோம். நல்ல பிதாவே, மெனடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அருமையான சபையார், விசுவாசிகள், குடும்பங்கள், சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்க, அப்படி ரத்தத்தை சிந்தினீங்க, மறித்தீங்க, இன்றைக்கு உயிர் திறந்தீங்க. பிதாவின் வலது வருஷத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கீங்க.
எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. எங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றி போலையும் மாற்றுகிறீங்க. எங்கள் சபையார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை நீ தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இன்றைக்கு கேட்ட செய்தியின் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாசையா குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் உடைய பிள்ளையுடைய குடும்பத்திலே மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடு எல்லா பரிசுத்தவானோடு இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்து செய்தி கொடுத்த தேவனுடைய தாசன் ஜான் பிரபாகர் அவர்களோடு அவருடைய குடும்பத்தோடு ஊழியத்தோடு சபை மக்கள் யாவரோடு இந்த நாளிலும் மீண்டுமாக ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்து நின்ற அருமையான மாணிக்கராஜ் அண்ணனோடு அவங்க குடும்பத்தோடு பிள்ளைகள் 5 பிள்ளைகள் செய்கிற எல்லா ஊழியத்தோடு இப்பொழுது எப்பொழுது சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.